ஸோ சோஷியல் மீடியாவில் ஒன் ஆஃப் த மெயின் சேனல்ஸ் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக்கை சொல்லலாம். அதுக்கப்புறமா 2017 வாக்கில் ஃபேஸ்புக்லேருந்து பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம். நவ் இன்ஸ்டாகிராம் பிகேம் வெரி வெரி பாப்புலர். 2 இயர்ஸில் பயங்கரமாக பூம் ஆகுது நம்ம பார்த்தோம். எவ்ரிபடி இஸ் ஆன் லிங்க்டின். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே லிங்க்டின்ல இருக்காங்க. என்ன நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில்? இப்போது இன்ஸ்டாகிராம் ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கா? இப்போது என்ன ட்ரெண்ட் ஆகுது? இந்த பர்டிகுலர் விஷயம் வைரல் ஆச்சு, இதுக்கான காரணம் என்ன? எங்களோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸோட ஃபோனெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரெஃபரன்சஸ். உங்களுக்கு மின்னலை திரைப்படம் பிடிக்குமா? மாதவன் ரீமாசன் நடிச்சது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். உங்களோட ஃபேவரட்னு எனக்கு தெரியுது. அந்த படத்தினுடைய மிக முக்கியமான திருப்புமுனை காட்சி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாதவன் அப்பாஸ் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி ஃபோன் பண்ணி பேசினதுனால தான் அவங்க 2 பேருக்குள்ள லவ்வே ஆகும். அப்போ இருந்த படத்துக்கு சிச்சுவேஷனுக்கு அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. பட் இப்போ மட்டும் கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தார் அப்படின்னா யாரோ ஒத்துந்துப்போமா? ஏன்னா காலம் மாறி போச்சுன்னு ஸ்கைப்பில் பேசியிருப்பாங்க, ஜூம் கால் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இது இவன் தான் அவன் தான் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த இருக்க காலத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இவங்க தான் அவங்க தான்றதுக்கான ஒரு விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த தவறு நடந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வியப்பாக தான் நமக்கு இருக்குது. ஸோ சங்கீதா அவர்கள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் குறிப்பாக மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறது நம்மளோட பிஸ்னஸ்க்கு அப்படின்ற பல விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. வெல்கம் டு பாஸ்வாலா. நான் உங்கள் யுவராணி. நம்மளுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட பாப்புலாரிட்டி இந்தியாவில் இந்த 2009 2011 தான் ஜாஸ்தி ஆரம்பிச்சிது. பட் ஆனால் பிஸ்னஸஸ் சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தது ப்ராப்பராக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி ஆட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் அந்த 2012 to 14 அந்த சமயத்தில். பட் ரொம்ப ஆக்டிவாக வந்தது இந்த கோவிடுக்கு அப்புறமா தான். ஸோ வென் சோஷியல் மீடியா கேம் இன், அப்போ சோஷியல் மீடியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கனெக்ட் பீப்புள், ரைட்? டு பி சோஷியல். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நிறைய பேரோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, பவுண்ட்ரிஸை விளக்குச்சு. அதாவது 24/7 ஆன்லைனில் இருக்கலாம் நீங்கள். அதே மாதிரி தெர் இஸ் நோ ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரி ஆஸ் வெல். இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் எந்த நாடு வேணால் போய் ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் மெயினாக இந்தியாவில் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆன்லைனில் இருந்தாங்க. ஸோ பிகர் பிஸ்னஸஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ 2012-13 இந்த டைம்லலாம் ரொம்ப பெரிய பிஸ்னஸஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பேஜ் மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு வந்தாங்க. 2011 தான் ஆக்சுவலி ஃபேஸ்புக் அட்வர்டைஸிங்கும் ஓப்பன். ஸோ சோஷியல் மீடியாவில் ஒன் ஆஃப் த மெயின் சேனல்ஸ் அப்படின்னா ஃபேஸ்புக்கை சொல்லலாம். அதுக்கப்புறமா 2017 வாக்கில் ஃபேஸ்புக்லேருந்து பீப்புள் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் இன்ஸ்டாகிராம். நவ் இன்ஸ்டாகிராம் பிகேம் வெரி வெரி பாப்புலர். யூடியூப் ஃபார் அ வெரி லாங் டைம் பிஸ்னஸஸ்க்குன்னு இல்லாமல் ஜென்ரலாக க்ரியேட்டர்ஸ்க்குன்னு ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. ஸோ யூடியூப் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது அப்படின்னாலும் ஏஜ் குரூப் அப்படின்னும் போது எல்லா வகையான ஏஜ் குரூப்ஸும் பார்க்க ஆரம்பித்தாங்க, குழந்தைங்கள்லேருந்து. இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அடிக்ஷன் வேறு ஆகிடுச்சு யூடியூப்பில். யூடியூப் இஸ் அ பிளாட்ஃபார்ம் லைக் தட். ஸோ இதை தாண்டி we have LinkedIn, we have Pinterest, we have Twitter, இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரொம்ப பாப்புலரான பிளாட்ஃபார்ம்ஸ் டு செல். எண்ட் ஆஃப் த டே சோஷியல் மீடியாவில் என்ன தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாலும் பிஸ்னஸ்க்கான மெயின் இது என்னென்னா ரெவென்யூ ஜென்ரேஷன் தான். அப்போது எண்ட் ஆஃப் த டே இது சேல் கொடுக்குமா அப்படின்னா எஸ் கொடுக்கும். பீப்புள் பை கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியல் மீடியா கான்டென்ட், ரைட்? இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட் க்ரியேஷன் மூலமாக ஆர்கானிக்காகவே, அதாவது மணி எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் பீப்புள் வேர் ஏபிள் டு செல் தியர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோஸ் போட்டாங்க, வீடியோஸ் போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் லைவ் போனாங்க, இன்ஸ்டாகிராமில் லைவ் போனாங்க, யூடியூப்பில் லைவ் போனாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. ட்விட்டர் இஸ் அன் ஒப்பீனியனேட்டட் பிளாட்ஃபார்ம், ரைட்? மற்றவங்க தன்னோட ஒப்பீனியன்ஸை நிறைய சொல்ல ஆரம்பித்தாங்க. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டிஸ்க்கு, பொலிட்டீஷியன்ஸ்க்கு அண்ட் தாட் லீடர்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தது. வேர் தே ஸ்போக் அபவுட் தேர் ஒப்பீனியன்ஸ் அண்ட் தென் ரீட்வீட்ஸ் நிறையா ஆச்சு, அதுக்கான அகேன்ஸ்ட் ட்வீட்ஸ் நிறையா ஆச்சு. இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ட்விட்டர். ஆனால் ட்விட்டர்லேயுமே பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் கம்பீட் பண்ணிக்கிறது. சில சமயம்
விட்டியாக ஏதாவது போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணாங்க. தென் லெட்ஸ் கம் டு பின்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது வந்து இட்ஸ் அ விஷுவல் பிளாட்ஃபார்ம். பட் ஆனால் இந்தியாவில் வந்து இன்னும் பெருசாக இது ஆகலை. இன்னுமே வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஆனால் லிங்க்டின் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் பயங்கரமாக பூம் ஆகுது நம்ம பார்த்தோம். எவ்ரிபடி இஸ் ஆன் லிங்க்டின். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுமே லிங்க்டின்ல இருக்காங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் பிராண்டிங் டெஃபினட்டாக பண்ணலாம். பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு டைம் இருக்காது கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ யூ கேன் க்ரியேட் கான்டென்ட் ஆன் தியர் பிஹாஃப். ஸோ இப்போது லுக்கிங் அட் ஆல் தீஸ் சேனல்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. க்ரியேட்டிவ் மைண்ட் பீப்புளுக்கு யூடியூபு, நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமு, பர்சனல் பிராண்ட் பண்ணிக்கிறதுக்கு லிங்க்டின் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை என்னென்ன தேவைக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க சொன்னாங்க இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் நம்ம கூட தொடர்ந்து பேச போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களே நம்மளுடைய ஆப்பில் ஒரு கோர்ஸாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் இதை பற்றி இன்டெப்த்தாகவே பேசியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பாஸ் வால் ஆப்பில் இதை பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆஸ் அ சோஷியல் மீடியா ஏஜென்சி ஒன் கேன் பி அ ஸ்பெசிஃபிக் சோஷியல் மீடியா ஃபோக்கஸ்ட். நான் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன், நான் யூடியூப் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன், இல்லை பர்சனல் பிராண்டிங் மட்டும்தான் பண்ணுவேன், இல்லை லிங்க்டின் மார்க்கெட்டிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் போகலாம். இல்லாட்டி யூ கேன் டூ 360 டிகிரி. ஒரு பிராண்ட் அப்படின்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு தென் ஐ கேன் ஒர்க் ஆன் இட் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். இப்போது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே ஆட்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஆர்கானிக் ஒரு விதமாக பார்த்தோமா, அப்போ இன்ஆர்கானிக் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அப்போது இஃப் யூ ஆர் அ மெட்டா ஆட்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்களால் ஆட் ரன் பண்ண முடியும். யூடியூபுக்குன்னு தெரிவி அதுக்கு கூகுள் ஆட்ஸ் தான், பட் இருந்தாலும் வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு யூடியூப்பில் மட்டுமே உங்களால் ஆட் ரன் பண்ண முடியும், லிங்க்டின்ல ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இப்படின்னு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங் ஆட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் சோஷியல் மீடியாவில் மட்டும் பண்ணுறவங்க அப்படின்றவங்களும் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ யூ பிக் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. இன்ஃபேக்ட் கான்டென்ட் க்ரியேஷனை மட்டுமே ஒரு இதுவாக வச்சு பண்ணுற ஏஜென்சிஸும் இருக்காங்க. ஸோ இதில் யூ கேன் எய்தர் பிகம் அ ஃப்ரீலான்சர் taking one particular thing, or you can become an agency doing multiple things, as a team நீங்க பண்ணலாம். இல்லாட்டி you can become an industry expert. When I say industry expert அப்படின்னா it would be like I work only with B2B companies, I work only with SaaS companies, I work only with clothing businesses, I work only with jewelry businesses or beauty salons ஓட தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் கூட ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து வரலாம், ரைட்? ஸோ அப்போது யூ பிக் வாட் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்றது தான். ஸோ வென் வி ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் அ சோஷியல் மீடியா ஏஜென்சி வி ஸ்டார்டட் ஆஃப் வித் எஜுகேஷ்னல் இதுக்கு தான். ஸோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா வி ஹேட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இன் இ-காமர்ஸ். அதனால் வி பிகேம் சம்மன் who started working with e-commerce companies a lot. We started building Shopify website and then generating revenues via Meta. அதுதான் எங்களோட மெயின் பிஸ்னஸாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பர்சனல் பிராண்டிங்லேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ பர்சனல் பிராண்டிங் இஸ் அ ஸ்பேஸ் தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஏன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸை பிராண்ட்ஸை நம்புறதை விட ஆஸ் அ பர்சனாக பிஸ்னஸ் ஓனர்ஸை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தட் கனெக்ஷன் வந்து சோஷியல் மீடியா ஹஸ் ஸ்டார்டட் கிவிங் பீப்புள். ஸோ இமீடியட்டாக என்னால் வந்து ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு உயிரற்ற பிராண்டோட கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பர்சன் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரு, பட் ஆனால் எல்லாருக்கும் அவ்வளோ டைம் கிடைக்கிறது இல்லை, பிஸ்னஸை வேறு நடத்தணும், ரைட்? அப்போது உங்களை மாதிரி ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், இல்லை ஃப்ரீலான்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்களோட கான்டென்ட் க்ரியேஷன் ப்ராசஸ் ஈஸியாக நடந்துடும். நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்ற கான்டென்ட் ஐடியாஸே வராது. பட் சோஷியல் மீடியா ஏஜென்சிஸ் வந்து நிறைய இந்த மாதிரி கான்டென்ட் ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி நிறைய ஆன்லைனில் ஆக்டிவாக இருந்து இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா ஜென்ரேஷன் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹேவிங் செட் தட், இஃப் யூ want to become a social media marketer அப்படின்னா வந்து உங்களோட டோஸில் இருக்கணும். எப்போவுமே போயிட்டு என்ன நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில், இப்போது இன்ஸ்டாகிராம் ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கா, இப்போது என்ன ட்ரெண்ட் ஆகுது, இந்த பர்டிகுலர் விஷயம் வைரல் ஆச்சு, இதுக்கான காரணம் என்ன. எங்களோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸோட ஃபோனெல்லாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரெஃபரன்சஸ், ரைட்? இத்தனை ரெஃபரன்சஸ் வச்சுட்டு ஒரு தடவையும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, எது நல்லா ஒர்க் ஆகுது, எது நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் கிளைண்ட் கிட்ட போய் பிச் பண்ணும்போது கூட யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஸ் டு
ஓகே இதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணல, ஆனால் நீங்கள் கிளைண்ட் கிட்ட போய் பிச் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆடையே நான் திருப்பி ரீரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இந்த ஒரு கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பிச் பண்ணலாம். ஸோ nobody is new, and then it's not going to be difficult to become an agency and thrive. யாராருக்கெல்லாம் ஸ்கில் இருக்குது, யாராருக்கெல்லாம் க்ரியேட்டிவிட்டி இருக்குது, யாரெல்லாம் அப் டு டேட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஃபீல்டு வந்து will give you a lot of benefits. ஸோ இந்த வீடியோவில் சங்கீதா அவர்கள் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுடைய ஆப்பில் இதை பற்றின ஒரு கோர்ஸ் இருக்குது சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பற்றி. அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாஸ்வாலா பி த பாஸ். Bosswala, be the boss.